போலாயிடும். நிச்சயமா என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு அம்மா பர்வீன் சுல்தானா அவர்களுடைய பத்திரிகையில் என்னுடைய பெயர், அவர்களை நான் ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிறேன், டிவியில் பார்த்துருக்கிறேன், அம்மாவோட பேச்சை ரசிச்சிருக்கிறேன். என் பிள்ளைகள்லாம் உங்களுக்கு ஃபேனு. ஆனால் எனக்கு அந்த பத்திரிகையில் என்னுடைய பேர் அம்மா பேருக்கு அடியில் பார்க்கும்போது என் கண்கள் கலங்கி. ஒரு சிலரெல்லாம் என்ன சொன்னாங்க, நம்பலை. இது உண்மையா? மதுரை தமிழ்ச்சாங்க இருக்கிறது அரசு சார்ந்த அதுவும் தெரியல, ஆனா விமர்சிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு எல்லாருக்கும் ஒரு பொறாமை உணர்வு கூட வந்துருக்குது. அந்த பேருக்கு அடியில் என்னுடைய பெயரை பார்த்து எங்கள் ஊருக்காரர்கள்லாம் விசாரிக்கிறாங்க போன் பண்ணி. அடே அப்பா, உங்க பேர் அவங்க பக்கத்துல இருக்குது, அவங்க பக்கத்துல இருக்குது. ஆமா, அந்த உரிமையை அந்த இடத்தை எனக்கு கொடுத்த திரு எஸ்.எஸ். இஸ்மாயில் அவர்களை இந்த ஜென்மம் இல்லை 7 ஜென்மம் ஆனாலும் நான் பேசுகிறேன். அவர் இஸ்லாமியர். ஆனால் முதலாக தமிழக கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவையில் நான் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்துக்கு அப்புறம் பாடுவது திருப்புகழ். அந்த அருணகிரியாரின் திருப்புகழ் தான் அங்கு பாட வேண்டும் என்ற ஒரு நியதியை கொண்டு வந்தவர். அதையும் நான் தான் பாட வேண்டும் என்று எனக்கு முக்கியத்துவம் அளித்து எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள், எல்லோரும் இருக்கிறார்கள். நான் நன்றி உணர்வுடன் அவரோடு இருப்பதனால், நன்றி உணர்வோடு அவரோடு கலந்து பயணிப்பதனால் அந்த உயர்வை எனக்கு அளித்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் என் வணக்கத்தை கூறி ஜான்சி அம்மா அழகாக வரவேற்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கு எனக்கு பழக்கம் இல்லை, இனிமேல் நான் கண்டிப்பாக அவங்கள பழக்கப்படுத்திக்குவேன். அம்மா உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் சின்ன பிள்ளையாக தான் இருப்பீங்க, நானும் ஒரு அரசு ஊழியர் தான், அதனால் உங்களை வாழ்த்துக்கள். வேணால் அந்த வார்த்தைகள் தமிழ் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா சில இந்த காலத்து பிள்ளைகளுக்கெல்லாம் தமிழ் வாயிலே வரல, ஆனால் அற்புதமான தமிழ். அப்படிப்பட்ட மேடையில் இருக்கும் அனைத்து ஆளுமைகள், பாபையா என்னுடைய ஊர்காரர், அருமையான கவிஞர் ஐயா, அவர்களை பற்றி தெரியல. ஐயா காவிரி மைந்தன் பேர் தான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா ஒரு நிகழ்ச்சியும் பார்ப்போம், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள். அடுத்த ஐயாக்கள் எல்லாருமே நடராஜன் ஐயா. இந்த அமைப்புக்கு ஒரு வேறு இருக்குது என்றால் அது நடராஜன் ஐயா. நம்ம மதுரை மாவட்டத்துல குமாரி லட்சுமி, நம்ம நூற்சகம் அம்மா தான் இந்த இடத்துலயே மதுரை மாவட்டத்துல இந்த விழா நடத்துறதுக்கு காரணமா இருந்தவங்க அவங்க. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க, திருநெல்வேலியிலே அடுத்த நிகழ்வு எங்க ஊர்ல தான் நடக்கணும் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த உழவு நூலும் இந்த திருவுடற்பட்டி நாயகன் 2 நூலுக்கும் அவங்க ஒரு கவிஞர்கிட்டையும் கவிதை வாங்க பாடு இருக்குது. அதே மாதிரி ஒன்று அப்டேட்ல அவங்க ஸ்கூலுக்கு போறாங்களா என்ன செய்யறாங்கன்னு தெரியல. அப்படிப்பட்ட இந்த வாட்ஸ்அப்ல அப்படிப்பட்ட ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி அந்த மகளுடைய அத்தனை உழைப்பு எல்லாமே கை தட்டலாம். ஏன்னா நிகழ்ச்சி ஒரு பெண், ஒரு சிங்கம் பெண் அப்படியே அப்பப்போ உடனே கூகுள் மீட் நடத்துவார் நிறுவனர், உடனே எல்லாரையும் இணைச்சு அத்தனை பேரும் ஒருங்கிணைச்சு அத்தனை பேரையும் அழைச்சு அழகான கவியரங்கம் நெதர்லாந்து எஃப்எம்ல ஒளிபரப்பாச்சு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மேன்மேலும் இந்த மாதிரி தூண்கள் தேவை. எல்லாரும் வரல. இப்பதான் சொன்னேன், யாரும் சொன்னாங்க நாங்க இது பண்ணலாமா, எல்லாரும் எல்லாம் செய்யலாம். இங்க எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் தான். கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவையை பொறுத்தவரை அனைவருக்கும் சமமான உரிமை மட்டும்தான். இங்க யாரும் நீ நாலு பேர் அது இது கிடையாது. நாங்கெல்லாம் வயசுல மூத்தவங்கிறதுனால என்ன கூப்பிட்டு உட்கார வைக்கிறார், வேற ஒண்ணும் இல்லை. அவ்வளவுதான். வயசுல பெரியவங்களா இருக்கிறாங்க, அவங்க முதல்ல உட்காரட்டும். நம்ம தேவையாமா நம்ம கூட இருக்கிறாங்க, உட்காந்துருக்கட்டும். இதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. தலைவர் கிடைவர் அதெல்லாம் பதவி விதிகள்லாம் இங்க முக்கியத்துவமே இல்லை. அனைவரும் சமம்தான். அப்படி இருக்கிறதுனாலதான் இந்த அமைப்பு அழகாக அற்புதமாக எல்லாம் பார்க்கும் வண்ணம் வியக்கும் வண்ணம் ஓங்கி கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் ஐயா அவர்கள் என்ன சொல்லுவாங்க, இப்போ சொல்லுவாங்க, ஆலமரம் மாதிரி நான் வாழ மாட்டேமா, நான் வாழ மாதிரி வாழ விரும்புறேன். ஏன்னா வாழை மரம் பக்கக்கன்றுகள் விடும், அடுத்தடுத்து போகணும். எனக்கு நான் நமக்கு அப்புறம் தமிழ் போகணும். இந்த அமைப்பை நம்ம பிள்ளைங்களுக்கு திரட்டி காக்கணும். நம்ம எல்லா அமைப்புலையும் நம்ம எல்லா மாவட்டத்திலையும் ஆரம்பிச்சு அத்தனை பேரை நம்ம உருவாக்கிட்டோம்னா இது ஒரு வலுவான அமைப்பாகும் அப்படின்னு எவ்வளவோ செலவு.
ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்களின் அண்ணன் மகளை வர வச்சிருக்கிறோம், அவங்க அண்ணன் பேர பிள்ளைகளை வர வச்சிருக்கிறோம். இன்னும் டெல்லி தமிழ்ச்சங்கம், மும்பை தமிழ்ச்சங்கம், ரஷ்ய தமிழ்ச்சங்கம் எல்லா நிறுவனங்களையும் அழைத்து நாங்கள் சிறப்பு செய்து எவ்வளோ விழா செய்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒன்றை யார் இப்போது நூற்றுக்கணக்காக வேலை செய்யறாங்க. உண்மையிலே நான் மனசார சொல்றேன், நான் கூட அந்த மாதிரியான ஒரு எழுத்தோ பூர்வமாவோ கவிதை புத்தகம் வெளியிடும் போதோ என்ன ஏன்னு அவர் கேட்டதே கிடையாது. ஆனா அது யாரையாவது பிடிச்சி அந்த புத்தகம் வெளியிட்டுவார். அவங்க அக்கா மகள் வந்து நசீமா ரசா துபாயில இருக்கிறாங்க. அவங்க புத்தகம் வெளியிடும் போது நம்ம புத்தகம் ஒன்று சைடில் வெளியிட்டார். எப்படி அப்படின்னு சொன்னா அது பண்ணிடுங்க அப்படின்றார். ஏன்னா எதையுமே வந்து பெருமை இல்லாமல் அடக்கமாக செய்வதில் இஸ்மாயிலுக்கு நிகர் இஸ்மாயில் தான். அன்பு அன்பு ஒன்றினால் மட்டும்தான் அனைத்தையும் ஜெயிக்க முடியும் என்ற அந்த நூலை பிடித்து கொண்டார். அந்த நூலினால் தான் நாம் அனைவரும் இன்று இந்த மதுரை போல் நகரில் ஒரு உலக தமிழ் சங்கத்தில் ஒரு அரசு கட்டிடத்தில் நாம் உள்ள நுழைவே பர்மிஷன் கேட்கணும். அப்படி பர்மிஷன் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. இந்த இடத்தில் நம்மை எல்லாம் அமர வைத்த இஸ்மாயில் ஐயாவிற்கும் கண்ணதாசனுக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த ஜான்சி அம்மாவுக்கும் அம்மா பர்வீன் சுல்தான் அம்மாவுக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும், ஏன்னா நாங்கள் தூரத்தில் இருக்கிறதால அம்மாவை பார்க்க வர முடியல. நூற்றாக ஒரு நிகழ்ச்சியும் அவங்க என்னை விட்டதே இல்லை. நாங்கள் போய் பார்த்துட்டோம், அம்மாவை பார்த்துட்டோம், இப்படி சொன்னாங்க. இவ்வளோ ஆளுமை அவங்க சொல்ல 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 அதெல்லாமே கேட்டு புலகாமித்தம் அடைந்தேன். அவங்கள ஒரு தடவையாவது நேரில் பார்க்க மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆதங்கம், எனக்கு அவ்வளோ ஆர்வம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வின் விளிம்பில் கொண்டு வந்து என்னை கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவை விடுத்திருக்கிறது. இப்படிப்பட்ட இப்போ நம்ம இந்த அமைப்பு வந்து மேலும் வளரணும். கண்ணதாசனை ஏன் விரும்புகிறாங்க எல்லாரும்? எதுக்கு விரும்புகிறாங்க? எத்தனையோ கவிஞர்கள் இருக்க கண்ணதாசன் ஏன் விரும்பப்படுகிறார்? எல்லாரும் ஓடுறமே பைத்தியமா வர அவருடைய பாடலாம் நின்று கேட்குறோமே ஏன்? சில சூட்சுமங்கள் நிறைய. எளிய தமிழ், வேற ஒண்ணும் இல்லை, எளிய தமிழ். குறுந்தொகையை குடிசைக்குள் எளிமையாய் உழைத்தவர் கண்ணதாசன். ஒரு படிக்காத பாமரன் குறுந்தொகையை பாடுகிறான் என்றால் குறுந்தொகை எப்படி பாடுவான்? குறுந்தொகையில் என்ன பாட்டு? யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேள்வி. இது பாடல். இந்த பாடல் நாம என்ன பாடுறோமா? ஆனா குடிசைக்குள்ள இருக்கிற படிக்காத பாமரன் பாடுறான் கண்ணதாசனால. நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. அதான் அந்த பாடலுடைய பொருள். குறுந்தொகை பாடலுடைய பொருள் அதான். அதே போல அவர் அதான் வாழ்க்கை தத்துவம், இலக்கியம், இலக்கணம். இப்ப இருக்கிற பிள்ளைங்க நானும் கண்ணதாசன் பாடல் தான் தமிழ் அடிக்கும் போது அடுக்கு தொடர் சொல்லி கொடுக்கணுமா? அடுக்கு தொடர் வேணுமா? ரெட்டை கிளை வேணுமா? எடு கண்ணதாசன் பாடல் அழகா. நான் ரெட்டை கிளை சொல்றேன். ஜல் 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 எனும் சலங்கை ஒலி சல 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 எனும் சாலையிலே செல் செல் செல்லுங்கள் காளைகளே சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே. நான் 10ஆம் கிளாஸ் அந்த 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு இலக்கணம் நடத்தும் போது கண்ணதாசனின் பாடலை, எளிமையான பாடலை நான் நடத்தும் போது இப்ப கூட அவெல்லாம் காலேஜ் முடிச்சு வந்தான். இப்ப கேட்டா கூட அந்த பாடல். இதுதான் நம்மளுடைய வெற்றி, இதுதான் கண்ணதாசனின் வெற்றி. இந்த மாதிரி எளிமைப்படுத்திக் கொள்ளும். எல்லா கவிஞர்களும் எழுதுறவங்க தான், எல்லாருமே கவிஞர்கள் தான், நாமும் கவிஞர்கள் தான், அவரால் ஈர்க்கப்பட்டவங்க தான். கண்ணதாசனால் தான் நாம் கவிஞர்கள் ஆகணும்னு நான் ஒத்துக்கிறேன். மற்றவங்க எப்படியோ என்னவோ, கண்ணதாசனை படித்ததனால் தான் நான் கவிதை எழுதினேன். என்னுடைய கவிதை புத்தகங்கள் 2 புத்தகங்கள் உலக சாதனை நூலாக வெளிவந்திருக்கு. அத்தனை விதமான நூல்களை எழுத தூண்டியது கண்ணதாசனின் பாடல்கள். அவர் பாடல் மேல் கொண்ட காதலை பற்றி அவர் சொல்லாத விஷயமே இல்லை. எல்லாருமே 10,000 வரிகள் கொண்ட கம்ப ராமாயணம், கம்பன் எழுதிய கம்ப ராமாயணத்தை ஒரு வார்த்தையில் ஒரு வரியில் சொல்ல மாட்டாங்க. இந்த இப்பிறவில் இருமாதரை சிந்தையாலும் தொடேன் ராமபிரான் சீதைக்கு சத்தியமணி கொடுக்கிறார். நான் இந்த பிரிவில் 2 பெண்ணை கூட யாரையுமே உன்னை தவிர எந்த பெண்ணையும் தொடலாம். அப்படியே கண்ணதாசன் அந்த வரிகளை
கொண்டு வர அவருடைய ஸ்டைல் அதை மாற்றி அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை நீ நான் தொடமாட்டேன், கன்னத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது வருந்தாமல் விடமாட்டேன், உன்னை இல்லால் ஒரு பெண்ணை நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். ஒரே வரியில ராமாயணம், அந்த ஒரே வரியில எவ்வளவு அற்புதமான அந்த ராம காதையை அந்த ஒரு வரிக்குள். அதே மாதிரி கண்ணதாசன் பாடல்கள்ல கேள்வி கேட்பார், நீண்ட கேள்வி கேட்பார், பதிலே நமக்கு சொல்ல தெரியாது, ஆனால் அதுக்கு தீர்வு சொல்லுவார். அந்த தீர்வு அவரை முடிக்கும் போது தீர்வு சொல்றார். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? விடை சொல்றார், காதல். அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன? எப்படி அதுக்கு பதில். அதே மாதிரி சோகத்துல கூட அந்த மயக்கமா கலக்கமா அந்த பாடல ஃபுல்லா கேட்டு, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், பாசத்தோறும் வேதனை இருக்கும், எந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு தேர்க்கிறார் பாருங்க, ஒரே வார்த்தையில, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. எவ்வளவு அழகான அற்புதமான வரிகள். கண்ணதாசனை பத்தி பேசணும்னா நாள் கணக்க ஒரு ஜென்மம் இல்லை. சொன்ன மாதிரி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த தமிழ் அதாவது முடியல. அப்படி ஒரு அந்த அந்த தேன் சுவை கூட இல்லை, தேனை விட அதிகமான ஒரு சுவை. இலக்கியங்கள், எத்தனை இலக்கியங்கள் அவருடைய பாடல்கள். நான் இப்ப சொன்ன மாதிரி குறுந்தொகை, அதே மாதிரி அதே ஒரு திருக்குறள், தான் நோக்கி நிலம் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் ஒரு திருக்குறள். அதே பாடல் வைக்கிறாங்க. உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, பின்னை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே. திருக்குறள். கடவுளை அழைத்து கட்டி வைத்து கேள்வி கேட்கிறார் கண்ணதாசன். அவனை அழைத்து வந்து ஆசையில் விதைக்க விட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். படுவான் துடித்திடுவான், பட்டதே போதும் என்பான். பாவியவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். எவ்வளவு யாருக்கு அந்த தைரியம்? அப்படிப்பட்ட கண்ணதாசனோடு இணைந்து இந்த விழா என்றென்றும் கண்ணதாசன் எத்தனை ஜென்மங்களும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இந்த கண்ணதாசன் இலக்கிய பேரவைக்கு என்றுமே சரிவு கிடையாது. அது வளரும் 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 என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.